ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போசி ஆடியோஸ். நான் உங்கள் பூபதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னா, ரெண்டு கான்செப்டை ஒரே வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லென்த்தாக தான் போகும், அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். அண்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இது 7 சேனலுக்கான பவர் ஆம்ப்ளிஃபையர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராசஸர் பற்றி நான் கிளியராக சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மெரான் சினிமா 70S. ஸோ பர் சேனல் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பர் சேனல் இருக்குது. அண்ட் 8K ப்ராசஸ் த்ரூ இருக்குது. அந்த இதில் டால்பி அட்மாஸ் அண்ட் DDSX சப்போர்ட் இருக்குது. அண்டு இது 7.2 மெயின் திங்கே. இது ஏன் நான் ப்ராசஸ் நான் சொன்னேன்னா, இது மெயின் திங் என்னென்னா, இது 7.2க்கான ப்ரீ அவுட் கான்செப்ட் இருக்குது, ப்ரீ அவுட் இருக்குது இதில். ஸோ இதை ஒரு ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் ஆம்ப்ளிஃபையர் 7 சேனலுக்கான பவர் ஆம்ப்ளிஃபையர் தனியாக ரெடி பண்ணி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்பீக்கர் ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஆடியோ ரொம்ப டீட்டெயில் வேணும், ரொம்ப எனக்கு ஆடியோ த்ரோ வேணும் அப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பவர் ஆம்புக்கும் அந்த ஏவி ரிசீவருக்கும் போகிறது நான் பெஸ்ட் சாய்ஸ் சொல்லுவேன். அண்ட் ஒன் மோர், இதில் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்து ஒரு ஏவி ரிசீவர் வாங்குறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சினிமா 60 வாங்குறீங்கன்னா 100 வாட்ஸ் பர் சேனல் இருக்கும் அதில். ஆனால் அதோட ப்ரைஸ் ரொம்பவே ரேட் அதிகம். ஏன் நம்ம இதிலே டைரெக்டாக ஸ்பீக்கர்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாமன்றது நீங்கள் ஒரு கொஸ்டினும் உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து வரும். பட் நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது 50 வாட்ஸ் பர் சேனல் தான் இதோட ஆர்எம்எஸ்ஸே. பட் என்னோட டிரைவ் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸுக்கு மேலே தான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸே பண்ணும். ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் பர் சேனல் ஆர்எம்எஸ் பார்த்தீங்க. ஒரு சேனல் இந்த எல்சிஆர் பொறுத்த வரைக்கும் 120 வாட்ஸ் ஆர்எம்எஸ் இருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம சவுண்டு நான் ஏற்றும் போது 75 வச்சா கூட ஒரு டெப்த்து கிடைக்காது, ஒரு டீட்டெயில் கிடைக்காது. ஸோ இது பேடுன்னு நான் சொல்ல வரல, இதோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் பண்ணுது. இதுக்கேற்ற மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் தான் இது ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஆனால் என்னோட ஸ்பீக்கர்ஸ்லாம் டிரைவ்லாம் பெருசாக இருக்கனால நான் 7 சேனலுக்கு பவர் ஆம்ப் போயிடுறேன். ஸோ இதில் எல்லாமே பவர் ஆம்ப் பொறுத்த வரைக்கும் நானே ஓனாக டிசைன் பண்ண பவர் ஆம்ப் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராசஸரே ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன் நான். அண்ட் இதில் நிறைய கேலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹை ப்ரிசிஷனாக உங்களோட ஆடியோ டீட்டெயில் ரொம்ப கிளியராக கேட்கறதுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். அண்டு ஏன் நான் இதை இது பெட்டர்ன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சினிமா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சினிமா 60 வாங்குறீங்கன்னா அதோட ப்ரைஸ் ரேஞ்சு எவ்வளோன்னு பார்க்கணும். அதுவும் 7.2 தான். ஆனால் அது 100 வாட்ஸ் பர் சேனல் இருக்கும். பட் இது 50 வாட்ஸ் பர் சேனல் தான். பட் ப்ரீ அவுட்டுன்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா, நம்ம எவ்வளோ தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ரூம் சைஸு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போட்டு நம்ம ஒரு ஹை எண்டுக்கான வேல்யூ நம்ம கொடுக்கலாம். ஹை எண்டு ஒரு 2 lakhs 3 lakhs எப்படி ஒரு ஏவி ரிசீவர் இருக்கோ அந்த இது இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது 70,000 கொடுத்து வாங்கினேன். 70,000 நான் இதை வாங்கிட்டு 35,000க்கு நான் பவர் ஆம்புக்கு போயிட்டேன், அவ்வளோதான். ஸோ 1,05,000ல் மொத்தமாக எனக்கு 100 வாட்ஸ் at 8 ohms எனக்கு அவுட்புட்டே கிடைச்சிச்சு. அந்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் எனக்கு இதில் கிடைக்குது எனக்கு. அண்டு லோக்கலில் இன்னைக்கு இருக்க இதில் லோக்கலில் எனக்கு கிட்லாம் கிடைக்குது, 5.1 கிட்டு கிடைக்குது. அந்த 7.1 டால்பி இருக்குது, அதில் டால்பி அட்மாஸ்லாம் இருக்குது, DTSXலாம் இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ரியலாகவே 7.1ல் இப்போது லோக்கலில் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அப்படி கிடையாது. அட்மாஸ்லாம் ஒன்றுமே வரல. இல்லை, அட்மாஸ்ன்றது ஒரு லைசன்ஸ் வெர்ஷன். அந்த லைசன்ஸ் வெர்ஷன் எந்த மாதிரினா, இந்த மாதிரியான ஏவி ரிசீவரில் சில கேலிப்ரேஷன் செட்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால அட்மாஸ்க்கு நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு யூனிட்டுமே நீங்கள் கொடுக்குற காசு அந்த அட்மாஸ் நிறுவனத்துக்கு போகும். அந்த மாதிரியான கான்செப்டில் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ரியல் அட்மாஸ் அவுட்புட்டே உங்களால் ஒரு ரியலான அவுட்புட்டே உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் மெயின் திங், நான் இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ஏவி ரிசீவர் நீங்கள் வாங்குறீங்க. நான் ஒரு
ப்ரீஆம்ப் மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுனால நான் இதை வந்து அதிகமான லோடு கொடுக்கணுன்றத அவசியம் இல்லை. இதை வந்து ஒரு சாஃப்ட் யூஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரீ அவுட் மட்டும் தான் நான் இதை எடுக்கிறதுனால இதை வந்து ஒரு சாஃப்டாக யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு ரஃப் யூஸ் பண்ண நான் சவுண்டு வால்யூம் ஏற்ற இதுதான் அதிகமான அவுட்புட் டெலிவரி பண்ண போதே தவிர இதுதான் நான் ஸ்பீக்கர்ஸில் லோட் பண்ண போகிறேனே தவிர இந்த ஏவி ரிசீவர் ஒரு ப்ராசஸர் அவ்வளோதான். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ஏவி ரிசீவர் உங்களுக்கு லைஃப் அதிகமாகும். நீங்கள் இதுக்கு லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கு. ஸோ ஒரு 70,000 கொடுத்து ஏவி ரிசீவர் நீங்கள் வாங்கினாலும் ஸோ இந்த ஏவி ரிசீவரில் ப்ரீஆம்ப் மாதிரி யூஸ் பண்ணி பவர் ஆம்ப் தனியாக யூஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து அதிகமாக லோடு கொடுக்காததுனால இதை வந்து அதிகமாக சர்வீஸ் சைட் பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. இங்கே தான் இது பெரிய அட்வான்டேஜ். இதோட அட்வான்டேஜே இந்த ஒரு பாயிண்டில் தான். ஏன்னா ஒரு சர்வீஸ்க்கு நீங்கள் ஒரு 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 பொருளை நீங்கள் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறீங்கன்னா சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நானே டெக்னீஷியனாக இருந்து சொல்கிறேன். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நானே ஒரு ஆம்ப்பு வந்துச்சுன்னா அது வந்து 2,500க்கு மேலே தான் நான் சார்ஜே பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஏவி ரிசீவரை ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுக்காம சாஃப்ட் யூஸ் பண்ண வச்சுட்டு இதை நீங்கள் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வாட்டேஜ் கொடுக்கும்போது இதேமாரி இது பவர் ஆம்ப் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். பட் பவர் ஆம்பில் என்னென்னா என்ன மாதிரியான காம்போனன்ட் போட்டிருக்காங்கன்றது பார்த்து என்ன ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்களா இல்லையான்றது பார்த்து டிசைட் பண்ணி தான் நீங்கள் பவர் ஆம்புக்கு வந்து நீங்கள் அப்படி போனால் தான் உங்களுக்கு உண்மையான டீட்டெயில் அண்டு டெப்த்து வந்து அந்த ஆடியோ ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பவர் ஆம்ப் பற்றி நம்ம கிளியராக சொல்லிக்கிறேன். என்னுடைய ரூம் பார்த்தீங்கன்னா 10 to 14 ஃபிட் தான் இருக்குது. ஸோ இந்த 10 to 14க்குள்ளே நான் இன்னும் அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணலை. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிடுவேன். ஸோ அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணனா அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகும்போது இந்த மெராஸில் கேட்கும்போது இதோட 50 வாட்ஸ் இதில் நீங்கள் கேட்கும்போது அந்த ஆடியோ வந்து செட் பண்ணிக்கும் அந்த அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால. அதுவே இதில் நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஒரு டீட்டெயில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் பவர் ஆம்புக்கு வந்து நான் போயிட்டு ஸோ ஃப்யூச்சரில் என்ன வேணுமோ அதுக்கேற்ற தேவைக்கேற்ற மாதிரி நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு நான் போயிட்டு அண்டு இந்த பவர் ஆம்ப் பொறுத்த வரைக்கும் இது வந்து 7 சேனல் 100 வாட்ஸ் பர் சேனல் அட் 8 ohmsக்கு. ஓகேங்களா. அண்டு C5198 என்ற ஒரு காம்பினேஷன் டிரான்சிஸ்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் C5198 அந்த மாதிரி போடும்போது தான் நம்மளுக்கு ரியலான டீட்டெயிலு டெப்த்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். அந்த ஆடியோ ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரியான ஒரிஜினல் ஐசியில் தான் கேட்கும் போது நம்ம வந்து கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபயரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆம்பிளிஃபயருக்குள்ளே என்ன ஐசி போட்டிருக்காங்க அது ஒரிஜினலாக அதே மாதிரி என்ன மாதிரியான போர்டு யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க மீன்ஸ் காப்பர் போட்டிருக்காங்களா இப்படிலாம் நீங்கள் கொஸ்டின் தான் கேட்கணுமே தவிர ஆம்போட லுக் எப்படி இருக்குது அதெல்லாம் கிடையாது. உள்ள என்ன கான்செப்ட் இருக்குன்றத நீங்கள் வந்து அது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட் ஐசி போட்டு பண்ணியிருக்காங்களா அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கஸ்டமைஸ்குள்ளே போகணும். இன்றைக்கி கஸ்டமைஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரியாலாவை நிறைய பேர் ஒரிஜினல் போடுறதே இல்லை. சில பேர் மட்டுமே தான் இந்த கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபயர் வந்து ஒரிஜினல் போட்டு ஒரிஜினல் ஐசினா இந்த ஒரிஜினல் தான் நாங்கள் போடுவேன் அப்படி சொல்லி பண்ணுறாங்க. அண்ட் இதில் இந்த பவர் ஆம்பிளிஃபயரில் என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் மோடில் நான் கொடுத்துருக்கேன். என்ன ப்ரொடெக்ஷன்னா ஃபஸ்ட்டு ஹீட் ப்ரொடெக்ஷன் மோட்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அதாவது 85 நீங்கள் இது வரைக்கும் நம்ம ப்ரொடெக்ஷன் மோடில் இது ஆஃப் ஆனதும் கிடையாது. அதே மாதிரி சில இது வந்து ஓவர் ஹீட்டில் அது மாதிரி ஓவர் லோடில் வந்து எதுவுமே ஆஃப் ஆனதே கிடையாது. ஸ்பீக்கர் ஷார்ட் சர்க்யூட் அதெல்லாம் எதுவுமே வந்துடல. இதில் ஹீட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அந்த ஸ்பீக்கர் ஷார்ட் சர்க்யூட்லாம் இருக்குது, அண்ட் ஓவர் ஹீட் அலாம் சிஸ்டமும் இருக்குது. அதில் அதுக்கேற்ற மாதிரி ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா அலாம் வடிக்கும். அதுக்கு மேலே ஹீட்டு நம்ம அதை கவனிக்கல, அதுக்கு மேலேயும் ஹீட்டு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். அந்த மாதிரியான கான்செப்டாக இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கரோட ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. 2 ஸ்பீக்கரும் வந்து தெரியாமல் அது அந்த ப்ளஸ் மைனஸ் பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். அந்த மாதிரியான சிஸ்டமும் இருக்குது. அதே மாதிரி ஃபேன் இதில் வந்து ஃபேன் கண்ட்ரோலர் வச்சுருக்கேன்.
பல்ஸ் வித் மாடுலேஷன்ற அந்த சிஸ்டம் இருக்க ஒரு ஃபேன். இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் சவுண்டு ஏற்ற கொஞ்சம் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த லைட் ஹீட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபேன் ஆர்பிஎம் ரன் ஆகும். அதே சமயத்தில் ரொம்ப அதிகமான மேக்ஸிமம் பீக் சவுண்ட் நீங்கள் வச்சு கேட்கும்போது, ஆக்ஷன் மூவிலாம் பார்க்கும்போது, அப்போது ஹீட்டு கொஞ்சம் வேரி ஆகும் பார்த்தீங்களா? ஸோ வேரியாவை அதோட டெம்பரேச்சர் வந்து அதோட ஆர்பிஎம் டெம்பரேச்சர் ஏறும்போது அதோட ஆர்பிஎம்மும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அந்த மாதிரியான சிஸ்டமும் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னதான் நான் கொடுத்தாலும் இது வரைக்கும் ப்ரொடெக்ஷன் மோடுக்கு போனதில்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த இடத்துல இது வந்து ஏன்னா எனக்கோட ஸ்பீக்கர்ஸ்லாம் எனக்கு தெரியும், என்னோட வாட்டேஜ் என்ன மாதிரியான ஸ்பீக்கர் வாட்டேஜ் ஸ்பீக்கர் நான் வச்சுருக்கேன்றது எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உள்ள காம்பனண்ட்டை வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 100க்கு வந்ததுன்னா நான் வந்து 90% 95% தான் வச்சுப்பேன். 100க்கும் மேலே நான் வச்சுக்க மாட்டேன். 100 மேலே இது பண்ணால் அது ஓவர் சைஸ் ஆகி அது வந்து அப்போ தான் அது ஓவர் ஹீட் பிரச்சனைலாம் வரும். ஸோ லோடு வந்து ஓவரான லோடில் கொடுக்குற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு அந்த சேஃப் மோடுக்குள்ளே தான் நான் எப்பவுமே வந்து அந்த ஒரு டிசைனே நான் பண்ணுவேன் நான். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்க ஒரு மெயின் கான்செப்டே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையரில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த லெஃப்ட்டு ரைட்டுக்கு மட்டும் தனி டிரான்ஸ்ஃபார்மரும், இந்த சென்டருக்கு அந்த 4 சரௌண்டுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு தனி பவர் சப்ளை கொடுத்துருப்பேன், இதுக்கு தனி பவர் சப்ளை கொடுத்துருப்பேன். இந்த பவர் சப்ளை ஏன் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன்னா, ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சேனலுக்குமே வந்து என்னென்னா அதோட ஆம்பியர் ரேட்டிங் வந்து எந்த விதத்துலையும் ஆடியோ வந்து லாஸ் ஆகாமல் போகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு பவர் சப்ளை நான் கொடுத்ததுனால உங்களுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்லையும் ரொம்ப அந்த கிளியராக அது கேட்கும். அது இந்த லெஃப்ட்டில் தான் வருது, ரைட்டில் தான் வருது, சரௌண்டில் தான் வருது, அட்மாஸில் தான் வருது. ரொம்ப கிளியரான வந்து அந்த ஆடியோ டெப்த்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சாஃப்ட் ஸ்டார்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஆன் பண்ணும்போது ரொம்ப பூம் சவுண்ட்லாம் வராது, ரொம்ப ஸ்மூத்தாக ஆன் ஆகிறதே தெரியாது. நீங்கள் ஜஸ்ட்டு ரிமோட்டில் ஆன் பண்ணும்போது ஜஸ்ட் ரிலே சவுண்டு மட்டும் தான் கேட்கும். இதில் இந்த பிராண்டடில் ஒரு ரிலே சவுண்டு கேட்கும். அதே மாதிரி இந்த பவர் ஆம்ப்லேயும் ஒரு ரிலே சவுண்ட் கேட்கும். டக் 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 அப்படி ஒரு ரிலே சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அது ஸ்பீக்கர்ஸில் எந்த ஒரு விதத்துலையும் வந்து அந்த பூம் சவுண்ட்லாம் கேட்காது. அப்படி ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிகர் மோட் வேணும்னாலும் ட்ரிகர் மோட் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரிகர் மோட் வைக்கிறதுனால எல்லாமே நீங்கள் ஒரு பட்டனை அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சிஸ்டமும் ஏவி ரிசீவர், பவர் ஆம்பிளிஃபையர், சப்வூஃபர், ப்ரொஜெக்டர் எல்லாமே டக் டக் எல்லாமே ஆன் ஆகும். இந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் இப்போ நீங்கள் ட்ரிகர் மோட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இப்போது பவர் ஆம்பிளிஃபையரில் என்ன ஆகும்னா அது ஆன்லேயே இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாளைக்கு ரொம்ப நாள் அது ஆன்லேயே இருந்து நீங்கள் அதை கவனிக்காமல் இருந்ததுன்னா இது தேவையில்லாமல் இது நீங்கள் பவர் கொடுத்து இதோட லைஃப்பை நீங்கள் குறைக்கக்கூடாது, இதோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர. அதுக்கு தான் மெயின் திங்கே வந்து ட்ரிகர் மோடில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரிகர் மோட் வைக்கிறனா கூட நான் வச்சு தந்துடுவேன். அண்ட் இதோட பேக் வியூ பார்த்துருவோம். ஓகே, பேக் வியூ பார்த்தீங்கன்னா இதுலேயே 7 சேனலுக்கான ஸ்பீக்கர்ஸ் கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு எல்சிஆர் யூஸ் பண்ணால் கூட நான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னு சொல்லுவேன். ஸோ எல்சிஆர் வந்து லெஃப்ட்டு ரைட்டு சென்டருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பவர் ஆம்பிளிஃபையர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, ஆர் நீங்கள் இதை வந்து சரௌண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் நீங்கள் இதை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது இதில். அந்த இதில் வந்து ப்ரீ அவுட் 7 சேனலுக்கும் ப்ளஸ் அந்த சப்வூஃபருக்கும் இருக்கிறதுனால இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து ஒரு ஆர்சிஏ கனெக்டர் தான் இதில். ஸோ இந்த கனெக்டர் எடுத்துன்னு வந்து இதில் அன்லாக் இன்புட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து பவர் ஆம்பிளிஃபையர் இதுலேருந்து ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் எடுத்து அந்தந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு சிக்னல் கிரவுண்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ எர்த்து வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும். அது உங்களுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் நீட் இருந்ததுன்னா உங்களுடைய ரூம் சைஸ் அண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு தேவைப்படுது. அந்த ரூம் சைஸுக்கும் அந்த ஸ்பீக்கர் வாட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பவர் ஆம்பிளிஃபையரை என்னால் ரெடி பண்ண முடியும். அப்போது தான் அது என்ன மாதிரியான உங்களுக்கு டீட்டெயில் வேணுன்றது, என்ன மாதிரியான டீட்டெயில் கிடைக்கும்ன்றது என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியும்.
அது இல்லாமல் நம்ம ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்றதா அந்த இடத்துல வந்து சில லேகிங்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் எனக்கு தெரிஞ்சாதான் இத்தனை வாட்டேஜில் இருக்க ஆம்பிளிஃபையர் போட்டால் இது வந்து அவுட்புட் டெலிவரி ஆகும், அதோட நல்ல ஒரு த்ரோ இருக்கும், அப்படிலாம் என்னால் கிளியராக சொல்ல முடியும். ஸோ உங்களுடைய ரூம் சைஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வாட்டேஜ் ஆர் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸும் உங்கள் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்ணியிருக்க எல்லா ஸ்பீக்கர்ஸுமே ஸ்பீக்கர் ஆம்பிளிஃபையரு நானே ஓனாக ரெடி பண்ணது தான். அண்ட் பவர் ஆம்பிளிஃபையரில் பொறுத்த வரைக்கும் அம்மிங் நாய்ஸ்லாம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் இருப்பாங்க, ஒரு அக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அம்மிங் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும்லாம் இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வராது. ஏன்னா இதில் ஒரிஜினல் காம்பவுண்ட் போட்டிருக்காங்களா, ஒயரிங் நல்லா கரெக்டான ஒயரிங் பண்ணியிருக்காங்களா. நான் இதில் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அந்த கனெக்ஷன் வரல 1 ஸ்கொயர் mm போட்டிருப்பேன், ஷீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது தான் இந்த ஐசி ஆர் எதுவாக இருந்தாலும் ஒரிஜினல் ஐசி இதை மாதிரி பண்ணும்போது தான் ரொம்பவே கிளியரான ஒரு அம்மிங் நாய்ஸாக இல்லாமல் அது பக்காவான அவுட்புட் டெலிவரி ஆகும் அதில். அண்ட் சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏவி ரிசீவர்லாம் பொறுத்த வரைக்கும் யூஸ்ட் ஐட்டம் ஏவி ரிசீவர்லாம் வாங்கலாமான்றது கேட்பாங்க. யூஸ்ட் ஐட்டம் வச்சுருக்கேன், யூஸ்ட் ஐட்டம் பெஸ்ட்டான. நான் யூஸ் ஐட்டம் வந்து குறைவான ரேட்டில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை பார்த்து வாங்கினா, ஒரு யூஸ்ட் ஐட்டம் வாங்குறீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற காம்பவுண்ட்ஸ் அதை வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி அதை நீங்கள் டிசைட் பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ணி அதை வந்து லைட்டாக அதில் வேரண்டர் இருக்கும், லைட்டாக தேய்மானம் இருக்கும், ஆர் அதில் பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்படிலாம் நீங்கள் பார்த்து தான் அந்த ஆம்பிளிஃபையர் வாங்கணும் நீங்கள் யூஸ்ட் ஐட்டமாக இருந்தால். அதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதை ப்ரைஸ் கம்மி பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும். அதை மீறி நீங்கள் வாங்குறதா இருந்தால் அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் யூஸ்ட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஓன் ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக அதை எடுத்துக்கோங்க. ஸோ யூஸ்ட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் வந்து நியூ ஐட்டம் தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ஏவி ரிசீவர் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டுக்கு இருக்குதோ, எக்ஸாம்பிள் இது வந்து இன்றைக்கி ரேட் மார்க்கெட் எவ்வளோனா 70,000 வாங்கினேன். கீழே இருக்கிற பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 35,000க்கு நான் ஃபுல்லாகவே 35,000 ரெடி பண்ணிட்டேன். ஸோ 1,05,000 மொத்தமே எனக்கு. ஸோ நாளைக்கு எவ்வளோ இருக்குன்றது என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவைப்படுதா, இந்த மாதிரி ஏவி ரிசீவர் தேவைப்படுதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு நியூ ஐட்டம் தான் நான் கொடுப்பேன். உங்களுடைய நேம் அண்டு பில் அண்ட் வாரண்டியில் தான் நான் இந்த ப்ராடக்டை வாங்கி தருவேன். பெஸ்ட்டு ப்ரைஸாக வாங்கி தருவேன். நான் டைரெக்டாக நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து நான் வாங்கி தர்றதுனால உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிளில் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.